தலைவா படம் ரிலீஸில் பிரச்சனை வரும்போது ஜெயலலிதா அவங்க கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டார். சினிமாக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு கலைஞர் அவர்கள் நடத்தின பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா அப்படிங்கிற நிகழ்ச்சியில் கலைஞர் அவர்களை ஆகா ஓஹோன்னு விஜய் அவர்கள் புகழ்ந்து பேசியிருக்கிறாரு. தயாநிதி, இன்பநிதி, உதயநிதின்னு தமிழ்நாட்டோட பேர் சொல்லக்கூடிய குடும்பமா கலைஞர் ஐயா குடும்பம் இருக்குன்னு விஜய் அவர்கள் ஃப்ளாஷ்பேக்ல பேசின வீடியோக்கள்லாம் இன்டர்நெட்ல போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வராங்க. அப்பெல்லாம் அப்படிலாம் பேசிட்டு இப்ப கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எதிர்க்கிறீங்க, மாத்தி பேசுறீங்கன்ற மாதிரி விஜய் அவர்கள் மேல சில கான்ட்ரவர்சிஸை சிலர் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. விஜய் அவர்கள் சொன்ன அதே டைலாக் தான். அரசியலை பொறுத்தவரையில் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது. இன்னைக்கு பாஜகவை பகிரங்கமாக திமுக எதிர்த்துட்டு வராங்க. இந்தியாவோட மோசமான நிலைமைக்கு காரணமே பாஜக தான் அப்படிங்கிற குற்றச்சாட்டு திமுக தரப்புல இருந்து வைக்கப்படுது. ஆனால் ஒரு காலத்தில் இதே பாஜக கட்சியோட திமுக கூட்டணி வச்சிருக்கிறாங்க. அன்னைக்கு தேதிக்கு காங்கிரஸை திமுக பயங்கரமாக விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு காங்கிரஸ் கூட தான் கூட்டணியாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் 2021 தேர்தலுக்கு முன்னாடி வர அதிமுகவோட கூட்டணியில் இருந்திருக்கிறாங்க. திமுகவை கடுமையாக எதிர்த்து பேசியிருக்காங்க. இப்போ திமுகவோட கூட்டணியில் இருக்கும் போதே இன்னும் கூட்டணியை விட்டு வெளியில் கூட வரல. ஆனாலும் கூட திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகள் திமுக பண்ணக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டி தேர்தலை பொறுத்தவரையில் திமுகவோட கூட்டணி வச்சாலும் கூட மக்கள் நலனுக்கு எதிராக திமுக அரசு செயல்பட்டா கண்டிப்பாக எதிர்த்து கேள்வி கேட்போன்னு அவங்களோட முரண்பாடுகளை தெரிவிச்சுக்கிட்டு தான் வராங்க. ஆக அரசியலை பொறுத்தவரையில் இன்னைக்கு பகிரங்கமாக எதிர்த்து நிற்கிற ஒருத்தர் கூட நாளைக்கு சேர்ந்து பயணிக்க வேண்டிய சூழல் ஏற்படும். மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் கமலஹாசன் கூட டிவியெல்லாம் உடைச்சு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாதான் மக்கள் நீதி மையம் வரப்போகுதுன்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணி தான் அரசியலுக்குள்ளே வந்தார். ஆனால் இப்போ அவர் யாரோட கூட்டணியில் இருக்கிறாரு? அதே மாதிரி ஒருத்தவங்களை பற்றி நல்ல விதமாக நம்ம பேசிட்டோம், அவங்களோட நட்பாக பழகிட்டோம் அப்படிங்கிறதுக்காக அவங்க தப்பே பண்ணாலும் அதை தட்டி கேட்கக்கூடாதுன்ற மாதிரி அர்த்தமே கிடையாது. அன்னைக்கு தேதிக்கு அவங்க நல்லவங்களா தெரிஞ்சிருக்கலாம். ஒருவேளை சினிமா துறை நண்பர்களாக கூட அல்லது பட ரிலீஸுக்கான ஆதாயத்துக்கு கூட விஜய் அவர்கள் அவங்கள புகழ்ந்து பேசியிருக்கலாம், மன்னிப்பு கேட்டிருக்கலாம், என்ன வேணால் செஞ்சுருக்கலாம். அது தப்பா சரியான்னு சொல்லி கேட்கும்போது அவரோட அந்த முடிவுனால பொதுமக்கள் யாரும் பாதிக்கப்படாத பட்சத்தில் அது அவரோட தனிப்பட்ட உரிமைகளை சார்ந்ததாக இருக்கும். அதில் சரியும் தப்புன்னு பார்க்கறதுக்கு வேலையே இல்லை. அதே மாதிரி இன்டர்நெட்டில் ஸ்ப்ரெட் ஆகிற அந்த வீடியோஸ் எல்லாமே 5-10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்போ உள்ள சூழ்நிலை என்ன, இப்போ உள்ள சூழ்நிலை என்ன? விமர்சனம் வைங்க, தப்பில்லை, ஆனால் அதை ஏற்றுக்கிற வகையில் வைங்க அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் இந்த வீடியோஸ் குறித்து இணையத்தில் பரவிட்டு வருது. இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.